நமக்குள் பூரணப்படும். பார்த்தீங்களா? அதனால தான் இந்த சகோதரருடைய ஐக்கியம். அதனால தான் we are gather and together அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரே மனப்பான்மையில், ஒரே யோசனையின் கீழாக, ஒரே நிலைப்பாட்டின் கீழாக நாம் இருக்க வேண்டும். அவ்வளவு அருமையான அழகானது பிதாவின் அன்பு. அது உணர்வு சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதை அனுபவிக்கிறவர்கள் தான் அந்த அன்பை ருசி பார்க்கிறார்கள். அதை அனுமதிக்காதவர்கள் வெறுமனவே ஆலய வளாகத்தில் ஒரு மெட்டீரியல் போல வந்துட்டு, ஒரு பொருளை போல வந்துட்டு, ஒரு பொருளை போல கடந்து செல்லுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சாதாரணமாக ஒரு மரணம் நம்மளை பிரிச்சிரும். சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, அது பூரா சாகிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு தான் செத்து போயிடுறாங்க. அடுத்த நாள் தொழுகைக்கு வர முடியாமல், இல்லை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தவறிடுறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? சம்மந்தம் பண்ணியிருப்போம் இல்லை, அல்லது நம்முடைய கூட பிறந்தவங்க சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க. நம்ம போகலைன்னா சரியாக இருக்குமா? சரி, நம்ம வாரமாக சபையை தவற விடுறோம், இந்த ஒரு வாரம் போய்க்கிறோம். ஏதோ ஒன்று இந்த பிதாவின் அன்பை என்னிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக, அல்லது என்னுடைய அன்பை சபையினுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு வீடு புண்ணியார்ச்சனை பண்ணுறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை திறப்புலா வைங்கன்றாங்க. ஒரு திருமண நிகழ்ச்சி வைக்கிறதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வைங்கன்றாங்க, எல்லாரும் வீட்டில் இருப்பாங்கன்னு. அது தொழுகைக்குரிய நாள் என்பதை சபையார்களாகிய நாமே பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க எனக்கு ரெஸ்ட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு தூங்கணுங்க நம்மளே சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு ஓய்வு என்று சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகின்றார். அப்போ பிதாவினுடைய அன்பு நிரந்தரமானது, தியாகமானது, பரிபூர்ணமானதுன்னா அதை கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அதை பெற்றுக்கொண்ட நானும் இந்த 3 சுபாவத்தை என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிராந்திய சபைகளில், என்னுடைய சமுதாயத்தில் நான் காட்டி ஆக வேண்டுமே. நான் காட்ட மறுக்கின்றேனே. அதில் 18 வசனம் படிங்க பிரதர். 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். அப்ப ஏன் என்னால இந்த பரிபூர்ணமான அன்பை கொடுக்க முடியலன்னா பயம். யாக்கோபு சொல்லுகின்றார், இந்த பயம் ஏன் வருகிறது? 2 நிலைப்பாடு, இருநிலை. ஒருவேளை அது கிடைக்கலாட்டி, ஒருவேளை தேவன் உதவி செய்யாட்டி, ஒருவேளை இதுலேருந்து நான் வெளியே வர முடியாட்டி, ஒருவேளை என்னுடைய குழந்தை இதில் பாஸ் ஆகலாட்டி, ஒருவேளை என்னுடைய குழந்தைக்கு இது நடக்கலாட்டி, இந்த 2 நிலைப்பாடு இருக்கிறவங்க பூராமே பாருங்க முழுமை அடைய முடியல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த பூரணமான அன்பு நமக்குள் வர வேண்டுமானால் அதற்கு பயிற்சி மற்றும் வளர்ச்சி தேவைப்படும். இந்த 2ம் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக, இந்த 2ம் சபை வளாகத்திற்குள்ளாக சபை கூடி வருகின்ற பொழுதுதான் நான் என்னுடைய அன்பை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். நான் வீட்டில் தனியாக இண்டிபெண்ட்டாக வேதத்தை வாசிக்கிறேன், நான் வீட்டில் தனியாக ஜெபிக்கிறேன், அது ஒரு வளர்ச்சி இல்லை என்று இல்லை. ஆனால் பரிபூர்ணமான இந்த பிதாவினுடைய அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால், என்னை பார்த்து மற்றவர்களும் இந்த அன்பை ருசி பார்க்க வேண்டுமானால் பயிற்சி மற்றும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவன் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இந்த தெய்வீக மற்றும் பரிசுத்தமான அன்பை சபைகளில் வெளிப்படுத்துகிறோமா? சில சங்கடங்களையும், சில அநியாயங்களையும், சில கசப்புகளையும் சகித்து கொள்ளுகிறோமா? உடனே பொங்கிடும்ல. வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதே தான் சபைக்குள்ள. ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி சமைத்து விருந்து பரிமாறும் பொழுது அந்த அம்மா சரியாக அரிசியை களையாமல் வேக வச்சுட்டாங்க. சாப்பாடு பரிமாறுறாங்க. ஒரு கணவர் சாப்பிட்றாரு. மா மேரிம்மா, அத்தான் சொல்லுங்கத்தான் அப்படின்னு அந்த அம்மா அடுத்த முறை சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் கல் வேகிற மாதிரி சமைச்சிருமா, என்னால் அதை கடிக்க முடியலம்மா, பல்லெல்லாம் வலிக்குதுமான்னாரா. ஐயோ கல் வந்துருச்சா, என்னை பொறுத்துக்குங்க ஆண்டவனே, அத்தானே பொறுத்துக்குங்க, அல்லது மாமா மச்சான் என்னமோ அவங்க ஊர் கலாச்சாரத்தில் எப்படி கணவன் மாரில் கூப்பிட்றாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, வாடான்னு சொல்லி கூப்பிடலாம், அது விருப்பம். அந்த அம்மா உடனே ஓடி வந்து, அதான் மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் கவனம்லாம் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை. எவ்வளோ சூசகமாக அதை கையாளுகிறார் பார்த்தீங்களா, அவங்கள கோவப்படுத்தாமல். அங்கீகாரம் இன்றைக்கி இல்லை. நம்ம வாட்ட ஹோட்டலில் சாப்பிட்டு வர்ற மாதிரி நம்ம வாட்ட சாப்பிட்டு கைகிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். நல்லா இருக்குன்ற ஒரு அப்ரிஷியேட்டை வீட்டில் அம்மாவுக்கோ மனைவிக்கோ கொடுக்குறதே இல்லை. நம்ம எதிர்பார்க்குறோம்ல, இன்றைக்கி செய்தி எப்படி இருந்துச்சு, நல்லா கொடுத்துனா எதிர்பார்க்குறோம்ல, சொல்லாட்டியும் திரும்பி திரும்பி கேட்குறோம்ல. அப்போ அதேமாதிரி வீட்டில் தாய் குழந்தைகளுடைய சமையலாக இருக்கட்டும், அவங்களோட வீடு அப்போ இந்த அப்ரிஷியேட்டுக்கு, அங்கீகாரத்துக்கு பின்னாடி
இந்த பரிபூர்ணமான அன்பிலே நான் பிரயாணித்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் இதை தெய்வீக அன்பு மற்றும் பரிசுத்தமான அன்பு என்று அவர் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 2 பெரிய பகுதியை வாசிக்கிறோம். அதோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்க விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அதுதான் பிதாவின் அன்பு. அதுக்காக அன்புக்கு கீழே இருக்கிறவைகளே தேவன் மட்டப்படுத்தி பேசலை, மதிப்பு குறைவாக பேசலை. அதே வேளையில் இவைகளை பார்க்கலும் அன்பு மேலோங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இனிமேல் நான் சபையில் எவ்வளோ சகிக்க போகிறேன், எவ்வளோ பொறுத்துக்க போகிறேன், சபையில் நான் எவ்வளோ வளர்ச்சியை காட்ட போகிறேன். சபை என்பது தேவனுடைய வீடு. அதிலே ஒருவேளை நான் மறக்கப்பட்டிருக்கலாம், அதிலே ஒருவேளை எனக்கு பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருக்கலாம், அதில் நான் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கலாம். அதற்காக நான் சபைக்கு ஆலயத்துக்கு வரவில்லை. நான் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திலே பிதாவாகிய தேவனை தொழுது சேவிக்க வந்திருக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதே கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது இந்த நான் முன் சொன்ன மாதிரி விசுவாச, நம்பிக்கை, அன்பு நிறைத்திருக்கிறது. அன்பே பெரியது. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம், அவ்வளவு திறமையாய் நான் பிரசங்கிக்கலாம், அவ்வளவு அழகாய் நான் பாடல் பாடலாம், அவ்வளவு ஊக்கமாய் நான் ஜெபிக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விசுவாசத்தில் ஆரம்பித்து அன்பில் முடிகிறதான் கிறிஸ்தவ மார்க்கம். அன்பு நிறைவேற்றத்தின் நியாயப்பிரமாணத்தினுடைய முழுமையாக இருக்கிறது. அன்பை விட பெரிய கற்பனை ஏதாக இருக்க முடியுமா? மார்க் 12:31 குறிச்சுக்கங்க, படிக்க வேண்டாம். அன்பு கூறுவதை விட பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை, ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். மார்க் 12:31. அன்பு ஊறுகிற கட்டளை விட வேறு ஒரு பெரிய கட்டளை அல்லது பெரிய காரியம் எதுவும் இல்லை. கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள், அப்புறம் அடுத்தவங்க மேலே நீங்கள் விமர்சிக்கிறீங்க, குற்றப்படுத்துறீங்கன்றாரு. அப்போ என்ன சொல்கிறார்னா, அநியாயத்தையும் நஷ்டத்தையும் நான் சகிக்க வேண்டுமானால் எனக்கு அன்பு அடிப்படையில் தேவைப்படுகிறது. மரியாதை தேடி வந்த இடமல்ல ஆலயம், பெயர் புகழ் பெருமை தேடி வந்த இடமல்ல ஆலயம். கவனித்து கற்றுக்கொண்டு சீஷனாக மாறி தேவனுடைய மனிதன் சொல்லுகிற அத்தனை காரியத்தையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கவனித்து கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திலே பிதாவாகிய தேவனை கனப்படுத்தும்படியாய் நான் வந்திருக்கிறேன். 2 பேதுரு 1:7 வாசித்து செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிதாவின் அன்பு எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது, எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது, அதை நான் அனுபவித்திருக்கிறேன். வாசிங்க. தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்க. அந்த இடத்துல வழக்கமா அன்பை வழங்குங்க இருக்கும். அங்க ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை, கூட்டி. பவுல் சொல்லுகிறாரு, ஒரு கிரேத்தா தீவாரை பற்றி, அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சமல்லன்னாரு. ஆனால் அந்த அன்பை பவுல் சபைக்கு சொல்லும் பொழுது அதே கொரிந்தியரில், உங்களால் நான் அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு கூர்ந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சொற்பமான அன்பு. தயவுசெய்து அன்பின் அளவை குறைக்காதீங்கன்றார். அன்பின் அளவை கூட்டுங்க. ஒரு நேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும். குடும்பத்துக்குள்ளே தாங்குங்க, பொறுத்துக்குங்க. சபை வளாகத்துக்குள்ளே பொறுத்துக்குங்க, சமுதாயத்துக்குள்ளாக பொறுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த பிதாவினுடைய அன்பை நம்ம ருசி பார்த்து வெளிக்காட்ட முடியும். அப்படி செய்யும்படி தேவாதி தேவன் உங்களுக்கு எனக்கு கிருபையை செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த கன்னியாகுளம் கிறிஸ்துவ சபை மக்கள் மற்றும் ஊழியர், வந்திருக்கிற தேவதாசர்கள் யாவருக்கும் மதுரை பகுதியில் கூடி வருகிற கர்த்தருடைய சபையின் சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரியப்படுத்துகிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று